அதிகாரவும் என்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டேன். நான் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முதல் தடவையாக கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். இம்மாவட்டமானது அபிவிருத்தியை நோக்கிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. மக்களின் வாழ்வாதார திட்டங்கள், மீள் குடியேற்ற நடவடிக்கைகள், உட்கட்டுமான பணிகள், இன்னும் வேறுபல அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இம்மாவட்ட மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். நாம் மேற்கொள்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் யாவும் நீடித்து நிறைவேற்றக்கூடிய வகையாக திட்டமிட்டு இந்த வாழ்வழிக்கை திட்டத்தினூடாக கூடுதலாக விவசாயத்துறைக்கு போன்ற முக்கியத்துவம் வழங்கப்பட இருக்கின்றது. விவசாயத்துறைக்காக 12 மில்லியன் அன்னை காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு வாழ்வழிக்கை திட்டத்தினூட இங்கு 435 கிராம சேவை உத்தியோக பிரிவுகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வாழ்வழிக்கை and the co-chairman of the Parliament, the Chief Secretary and all secretaries of the Parliament, all the government officers, members of the security forces, EID of Captain Police, the ladies and gentlemen, good morning to one of you. Within the next 700 minutes or so, I will just speaking you about the Local Council Administration support given for the development. எங்களுக்கும் இந்த மினிட்ஸ் வந்து இதுதான் கிடைக்குது. பிரதேச செயலாளர் வலியாமம் வடக்கு நீங்களும் இந்த அரசாங்க அதிபரும் இது தொடர்பாக முன்னேற்றங்களை சொல்லுவீங்களா? இதில் எவ்வளோ பேர் குடியேற பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் இருக்குன்னு தெரியாத பேச முடியாது. என்னன்னா ஒருத்தருக்கும் அறிக்கை உருப்பட இல்லை. அவைக்கு போய் நீங்கள் அதை ரெடி பண்ணாமல் இருக்கையில் இன்னைக்கு புறப்பா பேசுறீங்கன்னு தெரியல. இதுவரை மக்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று மக்கள் இங்கே வந்தபோதுதான் அதே போலதான் இந்த கூட்ட அறிக்கை, சிறந்த கூட்ட அறிக்கையை மக்களுக்கு முன்கூட்டியே தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இங்கே ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் போன்ற அப்ரூவல் ரிசீவ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி எங்களுக்கு கூட தெரியப்படுத்தப்படவில்லை. It is very unfair if members of parliament and the representatives of the coordinating committee to request to approve this last proceeding and then give project. It is very unfair to ask us to support them or to respond them. So, I have very requested the governor and the president of this committee, coordinating committee, to please request your secretary to send before the meeting that we have now. How can we expect us to respond to pass the resolution? Or you got the committee report and they have to support it. எங்களுக்கு இதுல வந்துதான் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு இந்த அறிக்கை கிடைத்தது. ಮುಂದಿನ அரசாங்க அதிபர் ஏற்கனவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பின அந்த தஸ்தாவேஜ் அங்க கச்சேரியில இருக்குது. அதை எடுத்துட்டு வந்தா நல்லா எல்லாருக்கும் அனுப்பி இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனுப்பி இருக்கிறதா தான் எனக்கு அப்போ சொல்லப்பட்டது. அப்ப இது அந்த கூட்டம் நடந்து 1-2 மாசத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு வருஷம்
இதுக்கு முதல்ல அந்த டிசிபி இந்த கூட்டம் நடந்து இப்போ ஒரு வருஷம் 1/11/2011 அது சம்பந்தமாக அந்த அறிக்கையை தான் நாங்கள் இப்போ ஆய்வு செய்கிறோம். பிரதேச சபை தலைவர்களுக்கு அனுப்பாவிட்டிருக்கலாம். ஆனால் இங்கே மாநகர சபைக்கும் போயிருக்கிறபடியினால் எல்லாருக்கும் போயிருக்கு. இது எடுத்துக்கிறீங்களா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு வரையில தலைவர் நீங்கள் தலைவர் நீங்கள் இல்லை தவறாக மதிப்பிடப்படாது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரையில நான் direct planning information இருந்து கேட்டனா அட்லீஸ்ட் சீரியஸா நான் தர சொல்லி I don't know who they are working for. அதெல்ல கச்சேரி ஒழுங்குக்கு வரணும். எல்லாத்தையும் கட்டளைக்கு போட்டு பேசுறது உங்களோட கையில் அதிகாரங்கள் எடுக்கிறீங்க கச்சேரியில் வந்து கூட்ட அறிக்கை தரப்பட்டிருக்கீங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் ப்ரொஜெக்ஷன் எது தரப்பட்டிருக்கீங்க. அவையால் மன்னிப்பதற்கு பிரச்சனை பொழுது அதை பற்றி நாங்கள் கவலைப்படைக்க இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் சம்மதம் ஆயிட்டோம். ஆனால் ஏற்கனவே இந்த நிலக்கீழே நாங்கள் கொண்டு செல்ல ஆயிட்டோம் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் கூட்ட அறிக்கையும் இந்த நிலக்கி திட்டங்கள் அவருக்கு தரப்பட்டிருக்கிறவர்களும் ஒரு விசேட கூட்டத்தை நீங்கள் அழைத்து போய் அவாதம் தந்து அப்பொழுதுதான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்போம். எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதோட எல்லா தஸ்தாவேஜுகளையும் எல்லாருக்கும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அது நடைமுறையிலே இருக்க இல்லை. அப்புறம் நாங்கள் இதில் கிட்டத்தட்ட 220 பேருக்கும் அதை கையளிக்கிறதா. ஆனால் அந்த அளவுக்கு அந்த நிதி நிலைமை இதே மேரே 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 முந்திரிய கொட்டவா நிக்கிறீங்க மக்க எல்லாம் மலங்கின இது எவ்வளவு எவ்வளவு யாக சொன்னீங்க நான் கேட்க கேள்வி வேண்டும். உங்களுடைய வேலை பரிமாற்றத்துக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சால் எல்லாம் காணி விடுவிக்கப்படாமல் இருந்தால் அவ்வளவுதான். விடுவிக்கப்படாமல் இன்னும் காணி இருக்கு. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் தெரியும்? விடுவிக்கப்பட இல்லை. நீங்கள் அதான் இந்த மினிட்ஸ்ல வரட்டேன் நாங்கள்
தெரியும், காணிகளுக்கு கேட்டு தெரியும். அவர் சொல்றதை நானும் கேட்டு சொல்றேன். நம்ம அதை நீங்க ஏற்றுக்கொள்ள தேவை. சொல்லி போட்டேன். அவர் தெரியாது. சொல்றேன். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க தேவை. சரி, அடுத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய அரசு கொள்கைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியல. என்ன செய்யணும் என்று கேட்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அரசாங்க கொள்கை. அரசாங்கத்துடைய அமைச்சர் அந்த அமைச்சர் சொல்றாரு அரசாங்கத்துடைய கொள்கை உங்களோட சொந்த கொள்கையை நீங்க கொடுக்க முடியாது. அரசாங்க அமைச்சர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். எனக்கு தெரியவான காணி பரிமாறிக்கன்னு சொல்லிட்டு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டது. நீங்க மக்களால் சொல்ல முடியாது. நான் கேள்வி கேட்கறதுக்கு அவ்வளவு இருக்குது. எனக்கு அவ்வளவு என்னுடைய உரிமை நீர் பறிக்காது. நீங்க பேசாம இருக்கணும். அமைச்சர் தலைவர் அமைச்சர் கௌரவ அமைச்சர் ஒரு சின்ன ஒரு விஷயம். இவ்வளவு வாய் தர்க்கம் தேவையில்லை இந்த கூட்டத்தில் நான் எல்லாருக்கும் சொல்றேன். இந்த கேள்வி கேட்ட நேரத்தில் ஆறுதலாக உங்களுக்கு உங்களை விழித்து நான் பேசுகிற படிக்கிறீங்களாட்டே அது வேற விஷயம். நாங்கள் இந்த நாங்கள் வீட்டை வந்துடுறாங்க. அப்படியே நீங்க தவறான வார்த்தைக்கு ஆവശ്யம்னா சந்தோஷம் மாட்டாங்க. என்ன தவறான அப்ப உங்களுக்கு நான் தவறான வார்த்தை உங்களுடைய உறுப்பினர் நான் சொல்ல வந்தது நாங்கள் அரசாங்கம் உயர நாங்கள் உங்களுக்கு தெரியும். நான் நம்புறேன் அந்த கோயிலை பற்றி கலைக்கணும். நீங்களும் வாங்க சேர்ந்து போகலாம். நீங்களும் வருவி கேட்டா சேர்ந்து போகலாம். நாங்க திரும்பி வருவோம். நீங்க அங்க நிற்பீங்க. பிரச்சனை இருக்குது. ஒரு தீர்மானம் ஒன்று நாங்கள் எடுக்கணும். அந்த தீர்மானம் கட்டாயம் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அதை இந்தியாவுக்கு அறிவிக்கணும் அரசாங்கம். இந்த விஷயத்துல நான் அண்மையில கார்னர்ல போய் நேரடியாக கார்னர் கடத்தொழிலாளர்கள் அந்த இந்திய படகுகளை காட்டினவர்கள் நான் நேரம் பார்த்தேன். அதே போல நீங்க சொல்ற உண்மை பிரச்சனை. நாங்கள் இந்த குழு கூட்டத்தில் உண்மையா நாங்கள் இந்த இந்திய நான் தலைவரால் நான் கலைக்கிறேன். எனக்கு தலைவர் தான் பதில் சொல்லுவாங்க. நீர் உங்களவா தலைவர் அது வேற எங்க கலைக்க எங்களுக்கும் தெரியும். உங்களோட பத்திரிகை நீங்க போகணும். நீங்க போட்டு ஆரம்பா அது தெரிஞ்சுதான் கலைக்கிறோம். நாங்க கச்சேரி கண்டா உங்களுக்கு சொந்தமானது இல்ல.